அதாவது சகப்பிணைப்புகளில் எலக்ட்ரான் இடம்பெயர்வு இந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருந்தோம். சகப்பிணைப்புகளில் எலக்ட்ரான் இடம்பெயர்வு. ஸோ இந்த எலக்ட்ரான் இடம்பெயர்வை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3 விதமான எஃபெக்ட்ல வந்து பார்த்தோம்னா இடம்பெயருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இண்டக்டிவ் எஃபெக்ட், தூண்டல் விளைவு. தூண்டல் விளைவு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். சரியா? எலக்ட்ரோமெரிக் விளைவு. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட். சரியா? ஸோ மீசோமெரிக் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா தமிழில் வந்து உடனிசைவு விளைவுன்னு சொல்லுவோம். உடனிசைவு அல்லது மீசோமெரிக்னு இங்கிலீஷ்லேயே அப்படியே சொல்லுவோம். மீசோமெரிக் விளைவு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா போன கிளாஸில் வந்து பார்த்தோம்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, எனக்கு ஒரு ஆட்டம் இருக்கு, இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு மாலிக்யூல் இருக்கு அப்படின்னா அந்த மாலிக்யூலோட சரியா அந்த மாலிக்யூல் இருக்கக்கூடிய பாண்ட் இருக்குது. இப்போ கார்பன் குளோரின் பாண்ட் இருக்குது. இதுல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சரியா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எலக்ட்ரான் கவர்திறன் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோம்னா இந்த எண்டில் வந்து பார்த்தோம்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. அதாவது இங்க வந்து இவங்க கார்பன் ஒரு எலக்ட்ரானா இருக்கும், குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானா பகிர்ந்து கொண்டுட்டு இருப்பாங்க. இப்போ சப்போஸ் இந்த குளோரினோட எலக்ட்ரான் கவர்திறன் அதிகமா இருக்கிறதால இவன் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான்களையும் மேக்சிமம் தன் பக்கம் தான் வச்சிருக்க பார்ப்பான். அதனால இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகும். ஏன்னா இங்க அதிகமான நெகட்டிவ் சார்ஜும் இங்க அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றதால வரக்கூடிய விளைவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் தூண்டல் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஏன்னா வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த சகப்பிணைப்பு வந்து பார்த்தோம்னா சகப்பிணைப்பு கோலன் பாண்டுன்னு சொல்லிட்டோம்னாலே எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தோம்னா சமமாக பங்கிடப்பட்டிருக்கணும். சரியா? இங்க ரெண்டு எலக்ட்ரான் இருக்குதுன்னா இவனுக்கும் 50% பங்கு இருக்கும், இவனுக்கும் 50% பங்கு இருக்கும். ஆனா குளோரின் மாதிரியான அணுக்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேரும்போது சரியா கார்பன் வந்து பார்த்தோம்னா தன்னோட எலக்ட்ரானை வந்து பார்த்தோம்னா குளோரினுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் முழுசா எலக்ட்ரானை கொடுத்துறாது. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா 50% வந்து பார்த்தோம்னா ஷேர் வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு 20% ஷேர் மட்டும் தான் வச்சிருக்கும். குளோரின் கிட்ட 80% ஷேர் போயிடும். அப்போ குளோரின் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு பொதுவா ஒரு எக்ஸ்ட்ரா நெகட்டிவிட்டி அதாவது தூண்டல் விளைவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கார்பன் குளோரின் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்புல இணைஞ்சிருக்காங்க. சகப்பிணைப்புல இணைந்திருக்கும் போது சரியா குளோரினோட எலக்ட்ரான் கவர்திறன் அதிகமா இருக்கிறதால குளோரினுக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதால சரியா எலக்ட்ரானை தன் பக்கம் இழுத்து வச்சிருக்க அதிகமா பார்க்கும் குளோரின். அதனால குளோரின் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா நெகட்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா இருக்கும். அதாவது குளோரின் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு எதிர் மின்னோட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா? அது இந்த சமயத்தில் கார்பன் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேர் மின்னோட்டம் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது தூண்டல் விளைவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து பார்த்தோம்னா தன்னோட நெகட்டிவ் சார்ஜை தங்கிட்ட விட்டுருச்சு. இதுவே வந்து பார்த்தோம்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் கார்பனோட வந்து பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரஜனோ இல்லை கார்பனோட வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது ஒரு NH2O இவங்கெல்லாம் சேரும்போது கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை தான் பக்கம் பிடிச்சி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், இவங்க கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும்.
அதாவது கார்பனோட சேர்ந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரானை வந்து பார்த்தோன்னா கவரக்கூடிய பண்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரஜன்னால எலக்ட்ரானை கவர முடியாது அந்த அளவுக்கு. அதான் குளோரினோட எலக்ட்ரான் கவர்தல் ரொம்ப அதிகம். கார்பனை விட அதிகம். ஸோ சகப்பிணைப்புல 2 பேர் ஈடுபட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட எலக்ட்ரான் கவர்தலும் வந்து பார்த்தோம்னா பெரிய வேரியேஷன்ல இருக்கு அப்படின்னா 2 பேரோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிலையும் டிஃப்ரென்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எந்த எஃபெக்ட் உண்டாகும்? இந்த தூண்டல் விளைவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் உண்டாகும். சரியா? இதை அடிப்படையா வச்சு இதுல வந்து எதுக்கு வந்து பார்த்தோம்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமா இருக்கும், எதுக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். சரியா? என்ன எஃபெக்ட்? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைவுறாத சேர்மங்கள் இருக்குதோ, என்ன சேர்மங்கள்? நிறைவுறா சேர்மங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல. சரி, இந்த அன்சாச்சுரேட்டட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா, இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். ஏன்னா கார்பன் 4 எலக்ட்ரான்களை ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. ஆனா, இப்போ ஒரு கார்பனும் இன்னொரு கார்பனும் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குது. சரியா? இந்த கார்பன் தன்னை சுத்தி எத்தனை எலக்ட்ரான்களை சேர்ந்திருக்கணும்? 4 எலக்ட்ரான்களை சேர்ந்திருக்கணும். இப்படி 4 எலக்ட்ரான்களை சேர்த்து வச்சிருக்கணும். அது மாதிரி இந்த கார்பனும் வந்து பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்களை சேர்த்து வச்சிருக்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிட்டு இருக்கும்? பங்கிடப்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நிறைவுற்ற சேர்மங்கள். CH3 CH3. நிறைவுறாத சேர்மங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கார்பனை சுத்தி 3 ஹைட்ரஜன் இருக்க வேண்டிய இடங்கள்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது. சரி, 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பனை சுத்தி என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்பன் ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இந்த கார்பனோட சேர்ந்துருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இந்த கார்பனோட என்ன பண்ண வேண்டியிருக்கும்? பங்கிடப்பட வேண்டியிருக்கும். அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய காம்பவுண்டுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2, இல்ல CH ட்ரிபிள் பாண்ட் CH, இல்ல C டபுள் பாண்ட் O, இங்க ஒரு H இங்க ஒரு H. சரியா? இந்த மாதிரி வர்றது CH2O. ஸோ இப்படி வர்றது இந்த மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட சேர்த்துனீங்கன்னா கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்த்துனா கண்டிப்பாக ஒரு ஆக்சிஜனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்களை கொடுக்க வேண்டியிருக்கும். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கேஸில் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்சேச்சுரேட்டட் நிறைவுறா சேர்மங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிறைவுறா சேர்மங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஒரு கருக்கவர் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது. ஒரு கருக்கவர் தாக்குதல் நடக்குது. கருக்கவர் தாக்குதல்னா என்ன அர்த்தம்? கருக்கவர் தாக்குதல் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்னா என்ன அர்த்தம்? ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் வந்து சரியா இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா சரியா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு F மைனஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் மைனஸோ இல்லை ஒரு சயனைடு மைனஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க எதிர்மின் சுமை கொண்ட ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா இங்க என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது நடக்கக்கூடிய எஃபெக்ட் தான் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி எஃபெக்ட் தான். ஒரு டெம்பரவரி எஃபெக்ட் தான். சரியா? தற்காலிகமான விளைவு தான். தற்காலிகமான விளைவு. ஸோ எங்கே நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்லாம் நடக்கும். சரியா? ஏதாச்சும் ஒரு பொருள் எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கும் நடக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட பொருட்களும் அட்டாக் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஒரு பாண்ட், மேபி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம், இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சி டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா கார்போனில் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேர். என்ன பேர்? கார்போனில். கார்போனில் தொகுதி அப்படின்னு பேர். இதுவே சி டபுள் பாண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா இந்த ரெண்டு இப்படி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா கோடு போட்டிருக்கேன்னா இங்கே யாராச்சும் ஒருத்தங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு அர்த்தம்.
சி டபுள் பாண்ட் ஓன் இருக்கு, சி டபுள் பாண்ட் சின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன பேருன்னா அல்கீன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த தொகுதி அல்கீன். ஏன்னா சி சின்னு இருந்துச்சுன்னா அல்கேன். சி சிங்கிள் சி இருக்கு, இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன். இது நமக்கு இப்போ நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை. இந்த ரெண்டு குரூப்பையும் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ரெண்டு குரூப்பையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்க்கு ஒரு பொருளை வச்சு அட்டாக் பண்ணுறேன். எதை வச்சு அட்டாக் பண்ணுறேன்? உதாரணத்துக்கு வந்து சிஎன் மைனஸ் வச்சு அட்டாக் பண்ணுறேன். சரியா? இப்போ சிஎன் மைனஸ் வச்சு அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த சிஎன் மைனஸ் கொண்டு போய் நேராக கொண்டு போய் இதில் அட்டாக் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான்கள் இருக்குது இல்லையா, மொத்தம் 2 எலக்ட்ரான்கள் பங்கிடப்பட்டு இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எலக்ட்ரான் கவர்தல் அதிகமாக இருக்குதோ அவன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலை சாயும். இப்படி போகும். இப்படி போகும்போது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அதாவது இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இந்த டபுள் பாண்டில் இந்த 2 எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓக்கு போயிடும். அப்போ இந்த ஓக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், சிஎன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜாயின் பண்ணியிருக்கும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 பாண்ட் அப்படியே இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 2 பாண்ட் அப்படியே இருக்கும். சரியா? ஸோ அப்போ கார்பன் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜை உண்டாகி இருக்குது. ஸோ அப்போ கார்பனோட வந்து பார்த்தோம்னா இந்த கார்போனிக் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கார்பனோட சேர்றதுக்கான ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது இல்லையா? சரியா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எலக்ட்ரானோட பற்றாக்குறை விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, சி டபுள் ஒன் சி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நான் ஒரு ஹச் ப்ளஸ் வச்சு அட்டாக் பண்ணுறேன். எதை வச்சு அட்டாக் பண்ணுறேன்? ஹச் ப்ளஸ். அதாவது வந்து பார்த்தோம்னா இது நியூக்ளியோஃபிலிக் கிடையாது, இது என்ன எலக்ட்ரோஃபிலிக். எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட பொருள். எலக்ட்ரான் கவர் தாக்குதல், எலக்ட்ரான் கவர் காரணி. சரியா? ஏன்னா எலக்ட்ரான் தன் பக்கம் இருக்கக்கூடிய காரணி. சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள், இந்த 2 எலக்ட்ரான் நேராக போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன ஆகும், ஷேர் ஆகும். அப்படி ஷேர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே இருக்கிறது சரி எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கிறேன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கிறேன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சி இங்கே 2 பாண்ட், இந்த 2 எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு, இந்த ஹைட்ரஜனுக்கு போயாச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே சிங்கிள் பாண்ட் ஆயிரும். மேபி இவனுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கார்பனுக்கு வந்து பார்த்தோம்னா 3 ஹைட்ரஜன் கிடச்சிரும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் போய் இவனுக்கு வந்து பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் தான் கிடச்சிருக்கும், CH2 தான் இருக்கும். அப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டெம்பரவரியாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உண்டாகும். சரியா? இவனுக்கு ஒரு டெம்பரவரியாக என்ன ஆகும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உண்டாகும். சரியா? இப்போ இதை எப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும், இன்னொரு ஹச் ப்ளஸ் வச்சு இதை அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திஸ் வில் பிகம் CH3 மாறும். சரியா? CH3 மாறும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானை கொண்டு போய் நம்ம வந்து பார்த்தோம்னா வாங்குறது. சரியா? இதுக்கு வந்து பார்த்தோம்னா இ மைனஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இ மைனஸ் எஃபெக்ட். இங்கே எலக்ட்ரானை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன பேருனா இ ப்ளஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரியா? அப்போ ஒரு கருக்கவர் பொருள் தாக்குச்சுன்னா ப்ளஸ் இ எஃபெக்ட்னு இருக்கும். சரியா? அதுவே எலக்ட்ரான் கவர் பொருள் தாக்குச்சு அப்படின்னா மைனஸ் இ எஃபெக்ட் இருக்கும். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. ஓகே. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வருதோ அதில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும். சரியா? எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வருதோ, டபுள் பாண்ட் இரட்டை பிணைப்பு வரக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான். அதுக்காக வந்து பார்த்தோன்னா போன இது மாதிரி கிடையாது, இரட்டை பிணைப்பு வந்தால் மட்டும் போதும். பட் இரட்டை பிணைப்பு வர்றதுலேயே ஒரு சில இடங்கள்ல மட்டும் வந்து பார்த்தோம்னா. சரியா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீசோமெரிக் எஃபெக்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாண்ட் லென்த்து தென் வந்து பார்த்தோம்னா பிணைப்பு நீளம் வந்து பார்த்தோம்னா மாறுபடணும். பிணைப்பு நீளம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் முன்னையும் பின்னே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையோ இல்லை வந்து பார்த்தோம்னா பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, பாண்டிங் எலக்ட்ரான்ஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும். பாண்டிங் எலக்ட்ரான்ஸோட லொக்கேஷன், இட அமைவு, இது ரெண்டும் மாறுபடுறதுனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீசோமெரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? சி 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 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருந்தாலே அதுக்கு பேர் என்ன பேருனா பியூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும்.
இப்போ நான் இதில் எனக்கு எப்படி எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஃபில்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட் போட்டுக்கிறேன். அதாவது 1வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் நான் என்ன போட்டுக்கிறேன்னா, விட்டு விட்டு கேட்குதா? விட்டு விட்டு கேட்குது சார். 1,3 ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் தேர்ட் பிளேஸ்லையும் என்ன போட்டிருக்கேன், டபுள் பாண்ட் போட்டிருக்கேன். மிச்ச இடங்களால ஹைட்ரஜனை ஃபில்அப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த கார்பனுக்கு மொத்தம் 4 பாண்ட் வேணும், 2 பாண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ 2 பாண்ட் போட்டுக்கங்க. இந்த கார்பனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 பாண்ட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த கார்பனோட ஒரு பாண்ட் போட்டுக்கிறேன். ஸோ மிச்சம் ஒரு பாண்டை ஹைட்ரஜனை நிரப்பிக்கங்க. சரியா? இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்ட், இங்கே 2 பாண்ட், 3 பாண்ட் ஆச்சா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கங்க. இந்த கார்பனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 பாண்ட் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் போட்டுக்கங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன பேருன்னா பியூட் 1,3. சரியா? ஏன்னா டபுள் பாண்ட் வந்துருச்சுனாலே அதுக்கு பேர் என்ன பேருன்னா ஈன்ல தான் முடிக்கணும். இப்போ ஒரு கார்பன் இருக்குதுன்னா மீத்தீன், 2 கார்பன் இருக்குதுன்னா ஈத்தீன், 3 கார்பன் இருக்குதுன்னா ப்ரொப்பீன், ஈன்ல தான் முடிக்கணும். அப்போ எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் டைஈன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். ஏன்னா பியூட் 1,3 டைஈன். இது வந்து பார்த்தோம்னா ஒரு காம்பவுண்ட். இப்போ இந்த காம்பவுண்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீசோமெரிக் எஃபெக்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பியூட் 1,3 டையின்ல மீசோமெரிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இங்கே டபுள் பாண்ட் வருது அப்படிங்கிறத விட மீசோமெரிக் எஃபெக்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லா டபுள் பாண்டும் வராது. பட் நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஒரு டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட், அப்புறம் ஒரு டபுள் பாண்ட், ஒன்று விட்டு ஒன்று டபுள் பாண்ட் வருது. சரியா? ஒன்று விட்டு ஒன்று வருது, ஒன்று விட்டு ஒன்று. இந்த மாதிரி டபுள் பாண்ட் வரக்கூடிய இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீசோமெரிக் எஃபெக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் 1 ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். இதுல இந்த செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் இடையில இருக்கு பாத்தீங்களா, இந்த பாண்ட் லென்த். சே எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தோம்னா பாண்ட் லென்த் ஆஃப் 2,3 எடுத்துக்கிறேன். சரியா? இதை விட பாண்ட் லென்த் ஆஃப் 1,2, 1க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் லென்த்தோ இல்ல 3க்கும் 4க்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் லென்த்தோ வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா இது சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் இருக்குது, இது டபுள் பாண்ட்ல கனெக்ட் இருக்குது. சரியா? ஆக்சுவலா எப்படி இருக்கணும், இது சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் இருக்குதுன்னா இதோட பாண்ட் லென்த் வந்து பார்த்தோம்னா பிணைப்பு நீளம் அதிகமா இருக்கணும், மற்ற ரெண்டுக்கும் பாண்ட் லென்த் எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். ஆனா செக் பண்ணி பார்த்தா 3க்குமே பாண்ட் லென்த் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலா தான் இருக்குது. சரியா? 3க்குமே பாண்ட் லென்த் என்னவா இருக்குது, ஈக்குவலா தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர், சரியா, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனோட 2 ஹைட்ரஜன் ஜாயின் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நான் இன்னொரு எழுதி காமிக்கிறேன். இங்க கார்பன், டபுள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், டபுள் பாண்ட் கார்பன். இப்போ இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா தேவை, இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருந்தா போதும், இதுக்கும் ஒரு ஹைட்ரஜன் இருந்தா போதும். இதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் தேவை, எகைன் 2 ஹைட்ரஜன் தேவை. இதுதான் 1,3 பியூட்டாடைன். ஸோ இதுல இங்க இருக்கக்கூடிய பாண்ட் லென்த், இந்த பாண்ட் லென்த், இந்த பாண்ட் லென்த், இந்த 3 ஈக்குவலா இருக்கிறதுனால இவங்க என்ன ஆயிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் டிஸ்பிளேஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி உட்காந்துக்கலாம். அதாவது இந்த டபுள் பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு, இந்த டபுள் பாண்ட் இங்க வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ இந்த கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான் ஹைட்ரஜன் தேவை, 3 ஹைட்ரஜன் தேவைப்படும். 1 2 3 3 ஹைட்ரஜன் தேவைப்படும். இந்த கார்பனுக்கு பாருங்க, இங்க ஒரு பாண்ட் ஆச்சு, இங்க ஒரு 2 பாண்ட் ஆச்சு, 3 பாண்ட் ஆச்சா? அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டா போதும். இந்த கார்பனுக்கு பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் போட்டா போதும். இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். ஸோ ஆக்சுவலா இது என்னது, CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரா மாற முடியும். பாருங்க இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 1 3 4 2 6. சரியா? சரி, இப்போ இங்க 6 தானே, 6னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க நான் வந்து என்ன பண்றேன், put 2 here. இப்போ பாருங்க CH2, சரியா, CH டபுள் பாண்ட் CH CH2. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு நெட் பாசிட்டிவ் சார்ஜ் உண்டாகும்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உண்டாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா, இங்க 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு. சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இங்க போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது? இங்க 2 எலக்ட்ரான்கள் இருந்துச்சு. அந்த 2 எலக்ட்ரான்களும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உண்டாகும். ரைட்டா? இங்க வந்து பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள், இது அப்படியே தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் மட்டும் இங்க சரி வரும். சரி. இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட், இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் என்ன போயிரும் அப்படின்னா, இங்க போயிரும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. நமக்கு இருந்தது இதுதான் வந்து பார்த்தோம்னா, ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரா இருந்தது. எப்படி இருந்துச்சு? CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2. ஒண்ணு விட்டு ஒண்ணு டபுள் பாண்ட் இருக்குது. இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கு போகும். இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு போகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது CH2 இது பிளஸ்ஸா மாறிடும். இது CH டபுள் பாண்ட் CH என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா CH2 மைனஸ் ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ரீஜன், அதாவது ஒரு சாரி நியூக்ளியோஃபிலிக் ஒரு கருக்கவர் தாக்குதல் நடக்கலாம். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரான் கவர் தாக்குதல் நடக்கலாம். சரியா? ஆர்எல்ஸ் இது வந்து எப்படி மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கூட மாறலாம். எப்படி மாறலாம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் டபுள் பாண்ட் வந்து இங்க போயிட்டு, இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து இங்க போகலாம். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆயிரும். இங்க CH, இங்க வந்து டபுள் பாண்ட் வந்துரும். இங்க CH2 பிளஸ் இப்படி வந்துரும். அப்ப இந்த இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சராவும் மாற முடியும், இந்த ஸ்ட்ரக்சராவும் மாற முடியும். இப்படி மாறுறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனிசைவு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல உடனிசைவுக்கு. மீசோமெரிக் எஃபெக்ட், எஃபெக்ட் தான் மீசோமெரிக் எஃபெக்ட். உடனிசைவு அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி மாறுறது தான் உடனிசைவுன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சரா மாறி அமைஞ்சிருக்கும். சரியா? ஸோ இது எப்போ சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட பிணைப்பு நிறமும் சமமா இருக்கிறதால தான் வந்து பார்த்தோம்னா, இந்த 3 ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தோம்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி அமைஞ்சிருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம்? ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றோம். அப்ப இது ஆக்சுவலா நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்குது. எனக்கு ஸ்ட்ரக்சர் யாரு? CH2 சரியா? CH, 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 CH2 இப்படிதான் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா, எய்தர் சிங்கிள் பாண்ட் போட்டுக்கோங்க. இங்க சிங்கிள் பாண்ட் போட்டுக்கங்க. இந்த டபுள் பாண்ட் அப்படிங்கிறது எங்க வேணாலும் வரலாம். சரி. எல்லா இடத்துலயும் சிங்கிள் பாண்ட் போட்டுக்கிறேன். கூட வரக்கூடிய டபுள் பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? கூட வரக்கூடிய டபுள் பாண்ட் நார்மலா இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம். இந்த 3 இடத்துல எங்க வேணாலும் வரலாம். சரியா? இதுக்கு தான் நான் 3 ஸ்ட்ரக்சர் போட்டு காமிச்சேன். இப்படி வர்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றோம்? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரைட்டா? இது புரிஞ்சுதா? இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இது இருக்குது. எஃபெக்ட் தான் இருப்பாரு. இதுக்கு வந்து பிளஸ் எம்ன்னு ஒண்ணு சொல்றோம். மைனஸ் எம்ன்னு ஒண்ணு சொல்றோம். பிளஸ் எம் எப்போ அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாண்ட்ல சரியா? ஒண்ணு விட்டு ஒண்ணு டபுள் பாண்ட் நடந்திருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியே சொன்ன மாரி CH2 டபுள் பாண்ட் CH, CH டபுள் பாண்ட் CH2 இந்த மாரி இருக்குது. சரியா? இந்த மாரி இருக்கிறதுல டபுள் பாண்ட் எப்படி இருக்குது? ஒண்ணு விட்டு இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், எகைன் டபுள் பாண்ட் இப்படி இருக்குது. இத வந்து பார்த்தோம்னா, பிளஸ் எம் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எனக்கு வந்து இதுல வந்து ஒருத்தன் ஜாயின் பண்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒருத்தன் ஜாயின் பண்றான். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு OH வந்து ஜாயின் பண்றான்னு வைங்க. இல்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு NH2 வந்து ஜாயின் பண்றாங்க. சரியா? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஸிஜன் வந்து ஜாயின் பண்ணுது. இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க ஜாயின் பண்ணும்போது, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான தன் பக்கம் புடிச்சு இழுக்க பார்ப்பாங்க. இல்லாட்டி எலக்ட்ரான வெளித்தள்ள பார்ப்பாங்க. சரியா? எலக்ட்ரான வெளித்தள்ளுதல். சரியா? ரிப்பல்லிங் எலக்ட்ரான்ஸ். ரிப்பெல்லிங் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்கள வெளித்தள்ளும்போது, அந்த அந்த எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்களோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள வெளித்தள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளஸ் எம் எஃபெக்ட் இருக்கும். பாசிட்டிவ் எம் எஃபெக்ட் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா, எலக்ட்ரான்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன் பக்கம் இழுக்கணும். அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்களை கவருது. எலக்ட்ரான்கள கவரும்போது அது வந்து பார்த்தோம்னா, நெகட்டிவ் எம் எஃபெக்ட்டா இருக்கும். சரியா? இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மைனஸ் எம் எஃபெக்ட்டா இருக்கும். சரியா? ஸோ, இதுக்கு இன்னும் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும். அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இப்போ பிளஸ் எம் எஃபெக்ட், மைனஸ் எம் எஃபெக்ட்ல அப்புறம் மீசோமெரிக் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இது 2லயும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஸோ இதோட வந்து பார்த்தோம்னா, நமக்கு
ஃபண்டமெண்டலில் ஒரு 75% முடிஞ்சிருச்சு. சரியா? இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும்.